அவர்களே எங்களை நீக்கிவிட்டு நாங்கள் துரோகிகள் என்கிறார். துரோகம் செய்தவர்கள் எங்களை நீக்கிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக துரோகிகள் என்கிறார்கள். இன்றைக்கு அந்த இயக்கம் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்துல சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த புரட்சி தலைவர் கண்ட அதிமுகவை இல்லை என்கிற அளவுக்கு அந்த இயக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைமையில ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். நம்ம எல்லாம் உறுதி கொண்டிருப்பது என்னவென்றால் 24 இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தோம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருந்தோம், கொலை கொள்ளை என்பது போதை மருந்து பழக்கத்தால் அதிகமாகி இருக்கிறதும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சிறு குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரை வீடுகளிலே தனியாக இருப்பவர்களுக்கும் பெரிய கொடுமைகள் வைக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கொலைகள்லாம் எவ்வளவு இருந்தும் 24 பாராளுமன்ற தேர்தலிலே திமுக 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் நம்ம எல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது. அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை சரி செய்துதான், அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருக்கிறார்கள். இன்னும் என்டிஏ கூட்டணியில இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. என்டிஏ கூட்டணியில இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. இன்னொன்று தாவேகா என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக திமுகவோட கூட்டணி போறேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லல. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல, தாவேகா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன் நீங்க ஹெட்லைன்ல தாவேகா தலைமையில பலமான கூட்டணி அமைப்புலாம் சொல்லல. தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது, 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னார். அத நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தாவேகா தலைமையில ஒரு வேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன். திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள், இத்தனை போராட்டம், நீங்கள் சொன்னது போல நகராட்சி துறை உட்பட பல துறைகளிலே ஊழல் முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள், பகுதி நேர மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள், அதுபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது என்றே தெரியவில்லை. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலையிலும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை
திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திமுக இன்றைக்கு மிருக பலத்தோடு இருக்கிற திமுகவை, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற திமுக வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதான் சொல்றேன், அனைத்து துறைகளிலுமே இந்த ஆட்சி இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு வெறும் வெற்றி விளம்பர ஆட்சியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையான எதிர்கட்சிகள் அதை சரியான முறையில அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. அதான் சொல்லுங்க, ஒரு சிலரின் சுயநலத்தால, நேற்று கூட கோயம்புத்தூர்ல தான் சொன்னேன், ஒரு சிலரின் சுயநலத்தால விருதுகள் போன்ற மூத்த நிர்வாகிகள் உட்பட பல பேர் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்காக நீக்கிவிட்டு எங்களை சந்திப்பதெல்லாம் அவர்களே எங்களை நீக்கிவிட்டு நாங்கள் துரோகிகள் என்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் எங்களை நீக்கிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக துரோகிகள் என்கிறார்கள். இன்றைக்கு அந்த இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்துல சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த புரட்சி தலைவர் கண்ட அதிமுகவை இல்லை என்கிற அளவிற்கு அந்த இயக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்குள்ள எனக்கு தெரிந்து 99% தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, வெறும் மன வருத்தத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள். ஒரு சிலரின் சுயநல செயல்பாட்டார். அதனால் தேர்தலுக்கு முன்பு அங்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் நடிக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியான முறையில செயல்படவில்லை என்றால் தேர்தல் தருகின்ற பாடம் தான் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்டத்திட்ட விதிகளோடு அதே பொலிவோடு அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நேற்று உங்களிடம் சொன்னேன், கோயம்புத்தூர்ல அதை சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.